நபிமார்கள் கூடி இதை உண்டாக்கி இருக்கிறாங்க என்பதற்கு இது அளவுகோல். அப்ப திருட போறாங்க, ரெண்டு பேரும் ஜோடி போட்டுக்க, ஒருத்தன் உள்ளக போ, ஒருத்தன் வெளியே இருந்துக்க, உள்ள இருந்து ஒன்னொன்னா வெளியே தள்ளு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடியாந்துரும். ரெண்டு பேரும் தண்டிக்க கூடாது. ஹனபி மதுஹப் ஆட்சி இருந்தால் என்ன செய்யக்கூடாது? ரெண்டு பேரும் திருடங்க இல்ல. ஏன் திருடல? இவன் என்ன பண்ணல? வெளியே வந்து உளுந்ததை எடுத்தான். அவன் என்ன வெளியே போய் சும்மா வந்தான், ஓட்ட மட்டும் தானே போட்டான், அதுக்காக தண்டிக்கிறதா? இது எங்க இருக்கு? அது ஹிதாயா துருல் முக்தாருக்கு மேல் அப்பனான கிதாப் இது. இதுல வந்து 2வது வால்யூம்ல 124ஆம் பக்கத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இப்படி நீங்க திருடிக்கலாம் வேணும்னா. இந்த ஜன்னல் வழி அடிச்சுட்டு போறாங்க பாத்தீங்களா? வெயில் காலத்துல புழுக்கமா இருக்குன்னு ஜன்னல்லாம் திறந்து போட்டு மக்கள் படுத்திருப்பாங்க. கதவை திறந்துகிட்டு போய் திருடினாதான் திருட்டான். ஓட்ட வழியா கையை விட்டு கிளப்பினா திருட்டு இல்லையா? அதுக்கெல்லாம் தண்டனை கிடையாது. என்ன இருக்காங்கன்னா, ஒமன் நகபல் வைத்த ஒருத்தன் வீட்டுல ஒரு ஹோல் போட்டு அதுகளை எதகு பீகி கையை உள்ளக விட்டு அகல செய்யல் எதையாவது தூக்கிக்கிட்டான்னு சொன்னா லம் யுக்த, அவனை தண்டிக்க கூடாது. அவன் திருடல. திருடுறதுக்கு என்ன ஷர்த்து? உள்ளக போகணுமா, உள்ளக போய் எடுத்தாதான் திருட்டான். உள்ளக போகாம என்ன செய்யலாம்? அப்படி கம்ப விட்டு அப்படி பீரோல நம்பி அந்த நகை நட்டலாம் அப்படி கம்பளை மாட்டி அப்படியே எடுத்து அள்ளிக்கிட்டு போயிட்டு வைங்க. இவங்க ஆட்சி கவர்மெண்ட் இவங்க இருந்துச்சுன்னு வைங்க, அவ்வளவு ஒரு மனுஷன் நிம்மதியா வாழ முடியாது உலகத்துல. இப்படி ஒரு சட்டம் உலகத்துல இருந்தா எவனாச்சும் நிம்மதியா வாழ முடியுமா? என்ன, அவனை திருடக்கூடாது, தண்டிக்க கூடாது. இது எங்க இருக்கு? அதே ஹிதாயாவுல 2வது வால்யூம்ல 125ஆம் பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி ஒருத்தன் வந்து உங்களை விருந்து கூப்பிட்டான், அவன் வீட்டுல தங்கி இருக்கிறீங்க, அங்கிருந்து கிளம்பிட்டு போயிட்டேன், அவனை திருடக்கூடாது. விருந்து நம்ம கூப்பிட்டோம், நம்ம கூப்பிட்ட வீட்டுல இருந்து திருடிட்டு போயிட்டானா வேற வீட்டுல திருடினா தண்டிக்கணுமா? விருந்துக்கு நம்ம கூப்பிட்டு நம்ம வீட்டுல உன்னை கிளப்பிட்டு போயிட்டான்னு சொன்னா அவனத்தை ரொம்ப தண்டிக்கணும் நீங்க சொல்லுவீங்க. ஆனா சோத்தை போட்டுட்டு இப்படி செஞ்சுட்டு போறான பாவி சோத்து அப்படி சொல்லுவோம். இவங்க என்ன பண்றாங்க? விருந்து கூப்பிட்டு திருடிட்டு போயினானே, ஆனால் அவனை தண்டிக்க கூடாது. துருல் முக்தார்ல 4வது வால்யூம்ல 99ஆம் பக்கத்தில் இருக்கிறது. ஆடு இருக்குல்ல, ஆட்டை திருடினா கையை வெட்டணுமா, இறைச்சியை திருடினா கையை வெட்டக்கூடாதான், தேவையில்லையா? ஆட்டை திருடினாதான் திருடாமுங்க, ஆட்டை வெட்டி இறைச்சியா திருடினா குற்றம் இல்லையா? ஒருத்தன் ஐடியா பண்றான், வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஆட்டை பிடிச்சி அறுத்து கையில பீப்ஸா எடுத்துட்டு வர்றான், இப்ப தண்டிக்க கூடாது. ஏன்? இவன் ஆட்டையா திருடினா இறைச்சி தானே திருடினா, ஆட்டை திருடினா தண்டிக்கலாம், இறைச்சியை திருடினா தண்டிக்க கூடாதுங்கிற சட்டமே கிறுக்குத்தனமானது. அதுலயும் கிறுக்குத்தனம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஆட்டை திருடும் போதே இறைச்சியை ஆக்கி திருடிட்டு வா, இப்படி எல்லாம் சட்டங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். இதே மாதிரி நிறைய, அதே மாதிரி சில திருட போறோம், 10 பேர் சேர்ந்து போறான், 10 பேர் சேர்ந்து போய் நிறைய பெரிய அளவு கொள்ளடிச்சு வந்துட்டாங்க. அதுல ஒரு கிறுக்கனை சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னா 10 பேரையும் தண்டிக்க கூடாதான். ஒரு சின்ன பையனை கூட்டிக்கிற வேண்டியது, சின்ன பையனை தண்டிக்க முடியாதுல்ல. 10 பேர் திருட போறவங்க 10 பேரும் பருவ வயசு உள்ளவனா இருந்தா 10 பேரையும் தண்டிக்கணுமா? 10 பேர் திருட போகும்போது ஒரு 5 வயசு பையனையும் கூட கூட்டிக்கிற வேண்டியது. அப்படி கூட்டிக் கொண்டு போய் திருடினால் இந்த சின்ன பையனும் அதுல இருந்த காரணத்தினால் 10 பேரையும் ரிலீஸ் பண்ணிடணும், தண்டிக்க கூடாது. அல்ல ஒரு கிறுக்கனை கூட கூட்டிட்டு போறீங்க, கிறுக்கனை தண்டிக்கலாமா? கிறுக்கன் கூட இருந்ததுனால அந்த 9 பேரையும் தண்டிக்க கூடாது அப்படின்னு எழுதி வச்சுக்கிறான். எங்க? அதே துருல் முக்தாருங்கிற கிதாபுல 4வது வால்யூம்ல 89ஆம் பக்கம்.